இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாணத்தில் பரவியுள்ள ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல். யாழில் சில பாடசாலைகளின் நேரத்தை மாற்ற நடவடிக்கை. காதலுக்கு எதிர்ப்பு, யுவதியை கடத்தி வன்புணர்வு. தலைவர் பிரபாகரனுக்கு விரைவில் வீரவணக்க நிகழ்வு, நினைவெழுச்சி அகவம் அறிவிப்பு. அமெரிக்காவின் ரகசிய சேவை முகவரான 13 வயது சிறுவன், ட்ரம்பின் நெகிழ்ச்சி செயல். தொடர்வென விரிவான செய்திகள். ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சலானது வடக்கு மாகாணத்தில் உள்ள பன்றி பண்ணைகளில் பரவி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பாகங்களிலும் வேகமாக பரவி பன்றி வளர்ப்பு பண்ணைகளில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திய ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சலானது வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி, பளை மற்றும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேசங்களில் அமைந்துள்ள 5 பன்றி பண்ணைகளிலும் பரவி பன்றிகளில் பலத்த உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. மேற்படி 5 பண்ணைகளிலும் உள்ள பன்றிகளின் குருதி மாதிரிகள் பெறப்பட்டு பேராதனை மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்தால் நோய் உறுதிப்படுத்தப்பட்டமையை தொடர்ந்து இப்பண்ணைகளை உடனடியாக மூடி பண்ணையின் சகல நடவடிக்கைகளையும் இடைநிறுத்துவதற்கான நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டு இப்பண்ணைகள் போலீசாரின் ஒத்துழைப்புடன் கடந்த 3 தினங்களுக்குள் மூடப்பட்டுள்ளன. ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சலானது மனிதரில் நோயை ஏற்படுத்தாத போதும் பன்றிகளில் மிக வேகமாக பரவி அவற்றில் பலத்த உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும். நோயுற்ற பன்றிகளின் நேரடி தொடுகை மூலமாக மட்டுமன்றி மனித உடல், உடை மற்றும் வாகனங்கள் ஊடாகவும் வேறு பண்ணைகளில் நோய் பரவும் வாய்ப்புகள் அதிகம் என்பதால் நோய் தொற்று கண்டறியப்பட்ட சகல பண்ணைகளையும் தற்காலிகமாக மூடி பண்ணை நடவடிக்கைகளை முடக்கி வைப்பதற்கு திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவிற்கான படகு சேவைகளின் நேரத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு பாடசாலை நேரத்தை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலர் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நேற்று புதன்கிழமை மக்கள் குறைகள் சந்திப்பு நடைபெற்றது. குறித்த சந்திப்பில் நெடுந்தீவில் பாடசாலைகளுக்கான ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பிலும் அவற்றினை நிவர்த்தி செய்வது தொடர்பில் புதிய ஆசிரியர் நியமனம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. அதன்போது படகு சேவையின் நேரத்தை கருத்தில் கொண்டு நெடுந்தீவில் உள்ள பாடசாலைகளை ஆரம்பிக்கும் நேரத்தை மாற்றியமைப்பது தொடர்பில் ஆராய்வதாக கல்வி அமைச்சின் செயலர் தெரிவித்துள்ளார். பிபில போலீஸ் பிரிவில் பாடசாலை மாணவியை பர்தாவை அணிவித்து கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்து 42 நாட்களுக்கு பின்னர் பர்தாவை அணிந்து நடுவீதியில் விட்டு சென்ற இளைஞனை போலீசார் தேடி வருகின்றனர். பிபில பிரதேச பாடசாலையொன்றில் தரம் 10 கல்வி பயிலும் கனுல்வெல பிரதேசத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவியை அவருடைய சட்ட ரீதியான பொறுப்பானவர்களிடமிருந்து கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாதிக்கப்பட்ட யுவதி 2024 மே மாதம் முதல் இளைஞனுடன் காதல் உறவில் இருந்த நிலையில் யுவதியின் தாய் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கடந்த ஜனவரி 22ஆம் திகதி அதிகாலை 3 மணியளவில் யுவதியின் வீட்டுக்கு சென்ற இளைஞன் மகியங்கனையில் கிராமத்துக்கு யுவதியை கடத்தி சென்றுள்ளார். யுவதியை கடத்தி செல்லும் போது அந்த யுவதிக்கு முஸ்லிம் பெண்கள் அணியும் பர்தாவை அணிந்து அழைத்து சென்றுள்ளார். இதனையடுத்து தான் கொழும்புக்கு வேலைக்கு செல்வதாக கூறி யுவதிக்கு பர்தா அணிவித்து மகியங்கனை நகருக்கு மார்ச் 5ஆம் திகதியன்று அழைத்து வந்து ஓட்டோவில் ஏற்றி அந்த யுவதியின் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து சம்பவத்தை தாயிடம் விவரித்த யுவதி தாயுடன் சென்று போலீசில் முறையிட்டுள்ளார். எனினும் தன்னை தடுத்து வைத்திருந்த வீடு ஞாபகத்தில் இல்லை என்றும் யுவதி தெரிவித்துள்ளார். யுவதியின் முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட பிபில போலீசார் சந்தேக நபரான அந்த இளைஞனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர்.
தலைவர் பிரபாகரன் அவர்களது நினைவெழுச்சி தொடர்பான சர்வதேச ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நேற்று புதன்கிழமை இடம்பெற்றது. இணைய வழியாக நடைபெற்ற இந்த சந்திப்பு மேதகு வே பிரபாகரன் நினைவெழுச்சி அகவத்தின் ஊடகப் பிரிவு இணைப்பாளர் அறிவுமணி தலைமையில் இடம்பெற்றது. மேதகு வே பிரபாகரன் நினைவெழுச்சி அகவம் நிறுவப்பட்டதன் நோக்கம் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக அகவத்தின் செயலாளர் புரட்சி விளக்கமளித்தார். அதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படவிருந்த காணொளி இணைய வழியில் காண்பிக்கப்பட்டது. அடுத்து கேள்வி பதிலுக்கான நேரம் வழங்கப்பட்டு ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கான பதில்களையும் தெளிவுபடுத்தல்களையும் அகவத்தின் முதன்மை செயற்பாட்டாளர்களில் ஒருவரான இளங்குட்டுவன் வழங்கினார். இதன்போது ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாண்டு 8ஆம் மாத முற்பகுதியில் ஒருங்கிணைந்து ஐரோப்பாவில் ஒரு நாட்டிலும் சமநேரத்தில் தாயகம் தமிழகம் உட்பட ஏனைய நாடுகளிலும் தேசிய தலைவரின் வீரவணக்க நிகழ்வு இடம்பெறும் என்றும் அது தொடர்பான அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என்ற தகவலையும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தேசிய தலைவர் தொடர்பான பல்வேறு விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு தற்போது தேசிய தலைவரின் வீரவணக்க நிகழ்வை உணர்வெழுச்சியுடன் நிகழ்த்துவது தொடர்பாகவே எமது செயற்பாடுகள் அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். சந்திப்பின் இறுதியில் தெளிவுபடுத்தலுடன் கூடிய தொகுப்புரையினை மேதகு வே பிரபாகரன் நினைவெழுச்சி அகவத்தின் தற்போதைய இணைப்பாளர் சங்கீதன் வழங்கினார். தொகுப்புரையின் போது தேசிய தலைவர் அவர்களின் வீரவணக்க நிகழ்வின் ஆரம்ப பணிகள் பற்றியும் எதிர்காலத்தில் அது எவ்வாறு நகர்ந்து செல்லும் என்பது பற்றியும் ஊடகவியலாளர்களாக விடயங்களை மக்கள் மத்தியில் விவாதங்களுக்கு அப்பாற்பட்டு உறவுகளிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திட்டமிடப்பட்டிருக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கான வீரவணக்க நிகழ்வினை அதி உச்சமாகவும் உணர்வு பூர்வமாகவும் நடத்துவதற்கு உலகெங்கும் பறந்து வாழும் உறவுகளின் ஒத்துழைப்பினையும் அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதன் பின்னர் காங்கிரஸில் தனது முதல் கூட்டத்தொடரின் போது பல ஆண்டுகளாக புற்றுநோயுடன் போராடி வரும் 13 வயது சிறுவன் டிஜே டேனியலை கௌரவ ரகசிய சேவை முகவராக நியமித்து நாட்டையே ஆச்சரியப்படுத்தியுள்ளார். கேலரியில் அமர்ந்திருந்த டிஜே டேனியல் பற்றிய கதையை ட்ரம்ப் அவையில் பகிர்ந்து கொண்டார். டேனியலுக்கு 2018ஆம் ஆண்டில் ஒரு அரிய வகை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் அவருக்கு 5 மாதங்கள் மட்டுமே உயிர் வாழ கொடுக்கப்பட்டதாகவும் வெளிப்படுத்தினார். ஆனால் அனைத்து சவால்களையும் மீறி தற்போது வரை டேனியல் போராடி வருகின்றார் எனவும் ஒரு போலீஸ் அதிகாரியாக வேண்டுமென்ற தனது கனவை ஒருபோதும் கைவிடவில்லை எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் டிஜே, நாங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை செய்ய போகின்றோம். எங்கள் புதிய ரகசிய சேவை இயக்குனர் சீன் குர்ரானை அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க ரகசிய சேவையின் முகவராக ஆக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று ட்ரம்ப் அறிவித்தார். ட்ரம்பின் அறிவிப்பால் சபை கைதட்டலால் அதிர்ந்தது. அனைத்து கட்சியினரும் ஒரு அரிய தருணத்தில் ஒற்றுமையுடன் சேர்ந்து டிஜேயை கொண்டாட எழுந்து நின்றனர். அவரது தந்தை உணர்ச்சி வசப்பட்டு டிஜேயை காற்றில் தூக்க அரங்கமே அவரது பெயரை டிஜே டிஜே என்று கோஷமிட்டது. பின்னர் ரகசிய சேவை இயக்குனர் குர்ரான் அவருக்கு ஒரு அதிகாரப்பூர்வ இலச்சினையை வழங்கியுள்ளார்.